ஜோசியம்ங்கிறது ஒரு ஆர்வமான சப்ஜெக்ட். இது அறிமுகமாகாமலே இருந்திருக்கும். நம்ம யாருக்காவது வரன் பார்க்க போய், மாப்பிள்ளை பார்க்க போய், பொண்ணு பார்க்க போய், அல்லது நமக்கே வரன் பார்க்க ஆரம்பிச்சு, அல்லது ஏதாவது ஒரு விதத்தில் ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகுறோம் இல்லையா? அப்போ கனெக்ட் ஆகலை, இது சும்மா கிடக்கிறவனை சொரிஞ்சு விட்டான்டா அப்படின்ற மாதிரி நமக்கு ஜோதிடத்தில் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வந்துடும். அப்போ இந்த ஜோதிடத்தை முழுமையாக படிக்கலாமா? ஏன்னா இதுக்கு டைம் நிறைய செலவாகும். அப்போ இந்த டைம் செலவு பண்ணி படிக்கலாமா, படித்தா அது பிரயோஜனமாக இருக்குமா, நமக்கு ஜோசியம் வருமா அப்படின்றதெல்லாம் அந்த ஜோசியத்தை படிக்க ஆரம்பிக்கிறப்ப வரக்கூடிய டவுட்டு. யாருக்கு ஜோதிடம் வரும் அப்படிங்கிறத நிறையா கிரக நிலைகளை வச்சு சொல்லலாம். இருந்தாலும் அதில் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்குவோம். ஜாதக அலங்காரம் பிரமாதமாக சொல்லுது. ஒன்றுடன் நாளோடு 5 9 10 மாலோ நன்றுற நிற்பாராகில் நவிலுவான் ஜோதிடத்தை அப்படின்றான். 1 4 5 9 10 இந்த 5 ஸ்தானங்களில் புதன் இருந்தார்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஜோதிடம் அறிமுகமாகும், ஜோதிடத்தை படிப்பாங்க. தொழில் முறையாக பண்ணுவாங்களான்னா அதுக்கு மற்ற இதெல்லாம் இருக்கணும். இருந்தாலும் இந்த ஜோசியத்தை படிச்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது அந்த புதன் இந்த இடத்துல இருந்தாலே போதும். சரி, இதே இடத்துல தான் ஏன் புதன் இருக்கு, ஆனால் வக்கரமாக இருக்குது அப்படின்னாக்க அவங்க ஜோதிடத்தை இகழ்ந்து பேசிகிட்டு இருப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை, நேர்மையாக இருந்தால் போதும் அப்படிலாம் டைலாக்லாம் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக் பேசுகிறவங்க அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் இங்கே வக்ரம் இல்லாமல் இருந்ததுனால், இந்த இடங்களில் புதன் இருந்ததுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஜோதிடம் வரும், அவங்க நல்லபடியாக படிக்கலாம்.